அந்தளவுக்கு இறங்கி நின்று ஒர்க் அவுட் பண்ணி ஹாப்பி மூமெண்ட்டாக கொண்டு போனாங்க. ஸோ இதில் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆனவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அதில் நீங்கள் ஒரு சில பேர் அதை கஷ்டமாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ கஷ்டமாக எடுத்துக்காமல் அதை நம்மளோட சவாலாக எடுத்துக்கிட்டு அடுத்த முயற்சிக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஒரு லேர்னிங் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தானே தவிர இது வந்து நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, நம்மளோட லைஃப் ஸ்டைலை இது தான் நிர்ணயிக்குதுங்கிறது கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறதுக்காக இருந்தால் ஒரு எக்ஸாமினேஷனை வைக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் நாம் எப்படி நாலேஜாக எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறது தான் இங்கே இந்த நியூஸில் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். ஸோ எந்த விஷயத்துலையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு விஷயம் நமக்கு நல்லதுதான் ஃபீல் பண்ணி பழகுங்க. ஏன் அப்படின்னா இங்கே யாருமே எடுத்தோன்னே சக்ஸஸ் பார்த்ததே கிடையாது. ஸோ பல தோல்வியில் தான் ஒரு சின்ன சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தோல்விகளை ரசிக்க பழகினா மட்டும்தான் நம்ம சக்ஸஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லுவாங்க, 99 டைம் நீ தோற்கலாம், அந்த 100வது டைம் வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இங்கே நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்டன்ஸ். அதாவது தோல்வியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. போராடுறதுக்கே இங்கே நிறைய பேர் தயாராக இல்லை. பட் போராடினாலும் தோல்வியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் மைண்ட் செட் இல்லை. பட் இருந்தாலும் நாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் எல்லாமே சப்போர்ட்டிவாக அமையும் அப்படின்னு கிடையாது. எந்த சுச்சுவேஷனில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ நாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், நிறைய ஒரு எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஒரு 3 years 4 years ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எக்ஸாம் கிளியரே அமையாது. ஸோ மனசு எக்ஸாகி விட்டுருவோம், அந்த எக்ஸாமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு எக்ஸாம் அடுத்து ஒரு 1 year 2 year ஆஃப்டர் வந்து நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவோம். அன்னன்னைக்கு நம்ம ரீகால் பண்ணியிருக்கவே மாட்டோம், படிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த யூனிவர்ஸில் நீ பட்ட கஷ்டத்துக்காக ஒரு பிரதிபலனுக்காக சப்போர்ட் பண்ணும். அன்னைக்கு நீ ஃப்யூச்சர் அதாவது பாஸ்ட்டில் படித்தது எல்லாமே அன்னைக்கு எக்ஸாமில் கிளியராக வந்திருக்கும், அன்றைக்கி மைண்ட் செட் கிளியராக இருந்திருக்கும், நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். ஸோ இது லக்கு கிடையாது, இது ஒரு வகையான லக்கு தான். பட் லக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீ ஃபாஸ்ட்டில் பட்ட கஷ்டத்துக்கு ப்ரெசண்ட்டாக உனக்கு யூனிவர்சல் ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்கிறத தான் நம்ம யோசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பிரதிபலன் இருக்குது. என்றைக்குமே மனசு உடஞ்சி விட்டு போகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்கும். எதுக்காகவும் உடஞ்சி மட்டும் உட்காந்துருக்கூடாது. ஸோ இங்கே பல தோல்விகளை பார்த்தவங்க மட்டும்தான் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்திருக்கான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரோட ஸ்டோரியை நீங்கள் எடுத்து ரீகால் பண்ணி பார்த்தாலும், யாரோட புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும், பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் பல தோல்விகளை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவனோட வாழ்க்கை வரலாறாக மாறுது அப்படின்னா அவன் பல தோல்விகளை பார்த்துருக்கான். பல தோல்விகளை பார்த்தவனோட வாழ்க்கை மட்டும்தான் வரலாறாக மாறும். ஸோ நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கை வரலாறாக வாழணும்னு திங்க் பண்ணுங்கள். ஸோ எஃபோர்ட் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல் மேனாக வாங்க. எந்த விஷயத்தையும் மைண்டுக்குள்ளே போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். இன்றைக்கி ரிசல்ட் இது தான் அப்படின்னா இன்றைக்கி டே அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த டேக்கு நம்ம மூவாயிரம் போயிட்டே இருக்கோம். ஸோ பாசிட்டிவ் எல்லா விஷயத்துலையும் நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸாக கொண்டு போங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ஃபைனலி இந்த ட்ரிப் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டே. ஸோ அந்த லொக்கேஷன் நாங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் விசிட் பண்ணிகிட்ருக்கோம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லாம் சொல்லுவாங்கள்ல, வேறு லெவலில் நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூஸில் நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள உட்புகுத்த